இது பரவாயில்ல, நான் வேற ஷர்ட் மாத்திக்கிறேன். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இந்த சட்டையில தான் நீங்க அழகா இருக்கீங்க. இத மாத்த வேண்டாம். அன்னைக்கு மாதிரியே நானே பட்டனை தச்சு வரேன், இருங்க. பாத்துட்டே அன்னைக்கு மாதிரி என் விரல குத்திர போற. பயப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். என்னாச்சு? குத்திக்கிட்டியா? பிளட் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க தயாராவுங்க, எல்லாரும் காத்திருக்காங்க. அத சொல்லதான் நான் வந்தேன். ஜாஸ்மின், பொண்ணு எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கேன். நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, அந்த மாரி இந்த வீட்ல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கா. மாரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா முதல்ல அவளை இவங்க மனசுல இருந்து வெளியில அனுப்பணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது எப்படி முடியும்? முடியும் ஆண்டி. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல மாறி போதையில இருந்தா, போதையில ஏதாவது பிரச்சனை பண்ணா எப்படி இருக்கும்? நமக்கு நல்லதா இருக்கும், ஆனா சூர்யாவுக்கு அவமானம் ஆயிடும். மாறி மேல செம்ம கோவம் ஆயிடுவான். வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் மாரிய வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அது நடக்கணுமே. நடக்கும். மாரிக்கு இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா மாரி சூர்யா மனசுல மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற மத்தவங்க மனசுலயும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருக்கா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஜாஸ்மின். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை போடு சூர்யா. போட்டு விடுங்க மாமா. போடுங்க மாப்ள, ஏன் யோசிக்கிறீங்க? போடு சூர்யா. கட்டிங் போட்டுருப்பாப்புல இருக்குது. நான் கொடுத்த ஜூஸ் இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சூர்யா மோதிரம் மாத்தினதுக்கு அப்புறம் இவ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரியான நேரத்துல தப்பா வந்துட்டாலே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சூப்பர்.
சார் பேசி சூப்பர் ஹஸ்பண்ட் சார், சூப்பர் சூப்பர். மாறி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நான் எங்கேயும் போல ஹஸ்பண்ட் சார், இந்த வீட்லயே தான் இருந்தேன். உங்க சட்டைக்கு பட்டன் தைக்கும் போது கூட என் விரல்ல ஊசி குத்தி ரத்தம் வந்துச்சு. உடனே நீங்க மருந்து போட்டு விட்டீங்கல்ல, அதுவும் உங்க வாயாலே. பாருங்க, புண்ணு கூட ஆறி போச்சு. நீ ஊது. ஏன்டா நீ வேற? முதல்ல இவன் நிதானத்திலேயே இல்ல, குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவளோட சம்மதத்தோட தானே நாம எல்லா ஏற்பாடும் பண்ணோம். இவளே தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பண்ணா. இப்ப பிரச்சனை பண்றதுக்காகவே இவ இங்க குடிச்சிட்டு வந்திருக்கா. இதுல இருந்தே தெரியல இவ எப்படிப்பட்டவன்னு. புரிஞ்சுக்கோ சூர்யா, பிளீஸ். பட்டிக்காட, என்ன ஆச்சு உனக்கு? என்னத்த சாப்பிட்ட? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஒண்ணுமே இல்ல ஹஸ்பண்ட் சார், ஒண்ணுமே இல்ல. போதையில எப்படி எல்லாம் நான் நல்லா வளருது? இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் நடப்பேன் பாருங்க. ஏ, யாரு யாரு நான் நடக்கிறதுல வச்சது? யாரு? தள்ளுங்க, தள்ள எடுக்க சொல்லுங்க. ஆண்டி இவள கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க சந்தோஷமா இருக்கணும். எந்த கவலையும் இல்லாம சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஹஸ்பண்ட் சார், முக்கியமா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியமே. மாறி ஏன் இப்படி நடந்துக்கிறா? எப்படியோ இப்பவாச்சும் மனசுல இருக்கிறது பேசுறாளே, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் சார். ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல என்ன எல்லாரும் அபசகுனம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நல்லது செஞ்சாலும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதோ இதோ இந்த ஸ்ரீஜா கூட என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஆமா ஹஸ்பண்ட் சார். ஆனா நான் என் வாழ்க்கையில பண்ண உதவிக்காக எனக்கு தடவையா கை கொடுத்து முறையா பாராட்டினது நீங்க மட்டும்தான் ஹஸ்பண்ட் சார். அத நான் மறக்கவே மாட்டேன் ஹஸ்பண்ட் சார். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை 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 ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ஹஸ்பண்ட் சார். சித்தப்பு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமே, நீங்களே ஹஸ்பண்ட் சார் சொல்லிருக்கீங்க. ஐயோ மாறி மாறி, எனக்கு எதுவுமே தெரியாது மாறி. நீ போதையில உளறிட்டு இருக்கிற மாதிரி. நீ போ மாறி. மாறி, என்னது இது? மாறி, கொஞ்சம் அமைதியா இரு. உட்காரு. மாறி இரு. மாறி ஒழுங்கா உட்காரு. மாறி மாறி சாயாத, ஒழுங்கா உட்காரு. ஐயோ மாறி, மாறி கொஞ்சம் அமைதியா இரு. ஸ்ட்ரைட்டா உட்காரு. மாறி அமைதியா இரு. மாறி மாறி அமைதியா இரு. மாமா, ஸ்டடியா உட்காரு. மாறி, சத்தியமா என்னால முடியல. மாறி, மாறி மாமா, ஹாசினி வாங்க, சீக்கிரம் வாயேன். ஒழுங்கா உட்காரு. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது தலையில தண்ணி ஊத்துனா போதெல்லாம் தெளிவும்ல. உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஹாசினி, மாறிக்கு
குளிக்க வச்சு புடவை மாத்தி விடு. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மாறி அமைதியா இரு. நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். God. மாறி, ஐயோ மாறி, என்ன பண்ற நீ? மாறி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ தண்ணி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. தண்ணி வேணாம். அப்பதான் நீ தெளிவ மாறி. தூக்கி போடுங்க. சும்மா இருக்க மாட்டியா? ஆஸ்பத்திரி எங்க போனாரு? எப்படி போதை தெளியுதுன்னு மட்டும் பாரு. அவரை வர சொல்லுங்க. இரு, 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 இரு. இப்ப பாரு. ஹாஸ்பிடல் அமைதியா இரு மாறி. சொல்ற பேச்சு கேளு. அவரை உன் ஹஸ்பண்ட் சார் வெளியே தான் இருக்காரு. வேணாம். ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஆமா அத்தை, இது எதுக்கு நீங்க உடனே என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்ப அது ரொம்ப முக்கியமா? சூர்யா வேற மாறி குடிச்சிருக்க மாட்டா, யாரோ ஏதோ செஞ்சு மாரிய குடிக்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லிருக்கான். சூர்யா கிட்ட மாறி ஜாஸ்மின் கொடுத்த ஜூஸால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம மாட்டிப்போமே. ஆண்டி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மாரியால இப்ப எதுவும் சொல்ல முடியாதே. அவதான் போதையில மயக்கம் போட்டு விழுந்துட்டால. போதை தெளிஞ்சிருச்சுன்னா ஆட்டோ, ஆட்டோ. எங்கம்மா போகணும்? அம்பாள் நகர் போகணும். அம்பாள் நகர்ல எங்கம்மா போகணும்? 2வது தெரு. சரி உட்காருமா, போலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏன் நாங்க நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போற? இருக்கேன். தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முறை செய்ய முடியாம போயிடுச்சு. அதான் மாப்பிள்ளைங்க 2 பேருக்கும் முறை செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க குடும்பத்துல எதுலயுமே முறையா நடந்துக்க மாட்டீங்களா? முறகெட்ட ஃபேமிலி சிஸ்டர். மாரி சூர்யா கல்யாணம் கூட என்கிட்ட கேட்டு முறையா நடக்கல. இதோ இப்ப ஸ்ரீஜா தினேஷ் கல்யாணமும் அப்படிதான். இதுல பெருசா முறை செய்ய வந்துட்டீங்க, அது ஒண்ணுதான் குறைச்சல். சீர்வரிசைய பாத்தியா? 2 சீப்பு வாழைப்பழம், 4 ஆப்பிள், கொஞ்சோண்டு பூவு. அந்த சாத்துக்குடியை விட்டி சாத்துக்குடியை விட்டா. அதுக்கப்புறம் 4 ரிங்கு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா. இதுக்கு பேரு சீர்வரிசையா. மாறி, மாப்பிள்ளையோட சேர்ந்து நில்லுமா. போமா. கொஞ்சம் தள்ளுமா. மாப்பிள்ள, ஏதோ என்னோட சக்திக்கு முடிஞ்சது. மனம் கோணாம வாங்கிக்கோங்க. முதல்ல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. குடு குடு. நல்லா இருங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குல்ல ஜாஸ்மின்? எரிதா? எந்திரிங்க. தினேஷ், போ போ. இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கோங்க. நீங்களும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிப்பா. உங்க
உங்க சின்ன மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்லவரு. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. ஐடியா. மோதிரத்தை எதுக்காக தட்டுல வச்சு கொடுத்திருக்கீங்க? பொண்ணையும் மாப்பிளையும் இப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு விட சொல்லுங்க. டேய், உன் பொண்டாட்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா. இவளு கரெக்ட். ஹாசினி சொல்றது சரிதான். சூர்யா, நானும் சூர்யாவும் மோதிரம் மாத்திக்க போறோம். எங்க நிச்சயதார்த்தம் சிறப்பா நடக்க போதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அது நடக்காம போச்சு. நிச்சயதார்த்தம் நடக்காம போனதை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா மாரியும் சூர்யாவும் மோதிரம் மாத்திக்கிட்டதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த மாரிய அப்படியே வெட்டி துண்டு துண்டா கூறு போடணும். சூர்யாக்கு பக்கத்துல நான் நெருங்கறதுக்கு போடுற பிளான் எல்லாம் கடைசியில அந்த மாரிக்கு சாதகமா முடிஞ்சிருது. சூர்யா கூட அவ நெருக்கமாயிட்டே வராளே. ச்சே. சூர்யாவோட உயிரை காப்பாத்துன லக்கி ஜிமிக்கி. ஏ மாறி, இந்த ஜிமிக்கிக்கு சொந்தக்காரி நீன்னு தெரியாத போதே சூர்யா இத லக்கி ஜிமிக்கின்னு பாதுகாப்பா வச்சிருந்தான். இது உன்னதுன்னு தெரிஞ்சா தெரியக்கூடாது, தெரியக்கூடாது, இது தெரியவே கூடாது. மாறி, உன்னதான் இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்ட முடியல. உன்னோட இந்த ஜிமிக்கிய ஒழிச்சு கட்டுறேன். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். நிறுத்து ஜாஸ்மின். முடியல. ஓகே, பாய். மாரி, ஹஸ்பண்ட் சார், என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், கைக்கு சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி தெரியலையே. விரல்ல இருக்க மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ற மாதிரில இருக்கு.
மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். இப்ப எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது ஹஸ்பண்ட் சார், செய்முறை செய்ய வந்த எங்க அம்மா உங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. அவங்களால தானே வேற வழி இல்லாம நீங்க என் விரல்ல மோதிரம் போட்டீங்க. என் விரல்ல இருக்கிற இந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசுக்கு உறுத்தலா இருக்கும்ல. அதனாலதான் இந்த மோதிரத்தை கழட்டிடலாம் நினைச்சு கழட்டவே முடியல. அதான் சோப்பு போட்டு கழட்டிக்கிட்டு இருக்கேன். தப்பா நினைக்கலன்னா நீங்க கழட்டி விடுறீங்களா ஹஸ்பண்ட் சார்? சோப்பு போட்டு கூட என்னால கழட்ட முடியல ஹஸ்பண்ட் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஒரு உதவியா தானே கேக்குறேன். என்னாச்சு? ஹஸ்பண்ட் சார், வலிக்குது. கொஞ்சம் மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதோ வந்துருச்சு. வேகமா இழு. ஹஸ்பண்ட் சார், சாரி. எதுக்கு ஹஸ்பண்ட் சார் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அது மோதிரத்தை என்னால கழட்ட முடியல. அது உன்னோட விரல்லையே இருக்கட்டும். அதனால உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையா ஹஸ்பண்ட் சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போட்டுக்கோ. சரிங்க ஹஸ்பண்ட் சார், முதல்ல நீங்க போய் ஈரத்தை தொடங்க, சளி பிடிச்சிட போகுது. சரி. டிவி நியூஸ்ல பார்த்தா அதான் சூர்யா மாமா கிட்ட சொல்லி டிவி பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. லூஸ் மாதிரி உளராத ஹாசினி. நீ ஜாஸ்மின் சாயல்ல வேற யாரையோ பாத்துட்டு ஜாஸ்மின் உளறிட்டு இருக்க. ஜாஸ்மின் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. ஐயோ இல்ல அத்தை, நான் நல்லா பார்த்தேன். நான் டிவில பார்த்தது ஜாஸ்மினே தான். சூர்யா, இந்த லூசு சொன்னான்னு நீயும் நம்பிட்டு டிவி பார்க்க வந்திருக்கியே. ஜாஸ்மினை பார்த்தா உனக்கு குடிக்கிற பொண்ணு மாதிரியா தெரியுது? நீ போய் படு. இல்ல அத்தை, போ சூர்யா. இல்ல நான் பார்த்தது ஜாஸ்மினே தான். எனக்கு என்ன ஜாஸ்மின் அப்படியே அடையாளம் தெரியாம போகுது? அடையாளம் தெரியாம சொன்னா? ஆமாமா, ஜாஸ்மின் எங்க? அது ஜாஸ்மின் அவ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனா. இப்ப வந்துருவா. சங்கரபாண்டி சிஸ்டர், EB ஆபீஸ்க்கு கால் பண்ணி எப்ப பவர் வரும்னு விசாரிச்சேன் சிஸ்டர். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருமா சிஸ்டர்? சரி, நீ போய் படு சூர்யா. சரி போங்க, நீங்க போன உடனே கரெக்ட் வந்துரும். ஏதாவது
குடும்பத்துல குட்டா தூக்கி போட்டு ஐயோ சிஸ்டர் என்ன இது? ஐயோ சிஸ்டர் டிவில சூர்யா இவ்வளவு பாத்திர கூடாதுன்னு பவர் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்ப இவ போதையில வர்றத சூர்யா பார்த்தா அவ்வளவுதான் சிஸ்டர். ஐயோ சூர்யா கண்ணுல இவ பட்டா நம்ம மொத்த பிளானும் காலி. இவள சூர்யா கண்ணுல படாம பாத்துக்கணும். நீ வா சீக்கிரமா. பாத்துட்டா நர்ரோடுதான். சிஸ்டர் வாங்க சிஸ்டர். அழகு தேவதை அலங்கோலமா ஆடிக்கிட்டு இருக்குது. குடிங்க சிஸ்டர். ஏ ஜாஸ்மின், ஹலோ ஆண்டி. என்ன பவர் கட்டா? பவர் இல்லம்மா, ஒன்னால எங்க வாழ்க்கையே கட்டாயிரும் போல இருக்குது. ஆமா, இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அந்த மாரிய வீட்டை விட்டு அனுப்புறத விட்டுட்டு நீங்க எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போலாமா ஆண்டி? ரொம்ப தேவை. இது ரொம்ப தப்பு ஆண்டி, இத ரொம்ப பாரு, தப்பு. பவர் எல்லாம் ஒண்ணு தானா ஆஃப் ஆகல. உன்னாலதான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல இருக்கும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குடிச்சிட்டு போதையில போலீஸ் கிட்ட போய் தகராறு பண்ணிருக்க. ஆண்டி, நான் போலீஸ் அடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்துக்கே தெரியும். அத சூர்யா பாத்திர கூடாதுதான் மெயினா ஆஃப் பண்ணிட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கிறோம். போலீஸ் அடிச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த விஷயம் டிவில வந்துருச்சா? சூப்பர் நியூஸ் மீடியா. ஐயோ ஐயோ சூப்பர் ஃபாஸ்டா இருக்குல்ல? ஜாஸ்மின், இருக்கிற நிலைமை தெரியாம இப்படி குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியே. என்ன ஜாஸ்மின் இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிற? நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. என் விரல்ல மோதிரம் போட வேண்டிய சூர்யா அந்த மாறி விரல்ல மோதிரம் போட்டுருக்கான். அதுக்காக ஃபுல்லா குடிச்சிட்டு வருவியா? மனசு வலிக்குது. என்ன இது? நான் யாரு? தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி சூர்யாவோட வருங்கால வைஃப். ஆமா ஆமா. என்ன போய் அந்த போலீஸ்காரன் அத பலார்னு அதன்னு சொல்றல. ஏய் மாறி, சத்தம் போடு சிஸ்டர். விட மாட்டேன்டி. ஆட்டி கொடுத்துருவா போல இருக்கே இவ. விட மாட்டேன். அமைதியா இரு. சிஸ்டர் சிஸ்டர் போக ஓவர் ஆயிடுச்சு சிஸ்டர். அது இப்படியே விட்டா நாம தான் கட்டி போட்டு சிஸ்டர். யாருக்கும் தெரியாம இவளை கூட்டிட்டு சரி போயிடலாம். சிஸ்டர், அப்படியே தள்ளுங்க. ஜாஸ்மின், ஏய் மாறி, யாராவது பாத்திர போறா. போ போ கூட்டிட்டு போறீங்க? கத்தாத. அழகு தேவதை. சூர்யா சார் ஒய்ஃபா? நேத்து நைட்டு இவங்க, நான் யாரு தெரியுமா? தேவி குர்பாப் கம்பெனிஸ் எம்டி. சூர்யாவோட வருங்கால ஒய்ஃப் நான் தானோ. நான் சொன்னா என்ன வேணாலும் நடக்கும்னு எங்களையே மிரட்டுறாங்க. மாட்டினா ஏற்கனவே கல்யாணமான நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இவங்களை வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களா? என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க? இந்த மாதிரி குடும்ப லட்சணமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறீங்க? இது உங்களுக்கே சரியா படுதா? டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களா? மேடம், இவங்க குடிச்சிட்டு கார் ஓட்டியிருக்காங்க. போதையில போலீஸ்காரரையே அடிச்சிருக்காங்க. விஷயம் மீடியா வரைக்கும் போயிருச்சு. அதனால இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
சார், நீங்களே சொல்றீங்க அவங்க போதையில இருந்தாங்கன்னு. தெரியாம அப்படி நடந்திருப்பாங்க. எனக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நான் வேணும்னா அவங்க அடிச்ச போலீஸ்காரர்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மாறி, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இப்போ ஒருத்தி தப்பு பண்ண ஜாஸ்மின் தான் மன்னிப்பு கேட்கணும். நீ கொஞ்சம் பேசாம இரு. அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த வீட்ல இருந்து போலீஸ் அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போனா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அசிங்கம். நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுக்கா. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. நீங்க சொன்னா கேப்பாங்க. மாமா சொல்லுங்க மாமா. எப்படி வாயை திறக்காம இருக்காரு பாரு. கான்ஸ்டபிள் கூட்டு வாங்க. சார் 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 சார், நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துங்க சார். இந்தாங்க சார். இவங்களுக்காக நான் இப்ப இவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டு போறேன். வாங்க போலாம். இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் வாழ முடியாது போல இருக்குது. அம்மா, நேத்து நைட்டு நீங்க ஜாஸ்மினை பத்தி சொன்னதெல்லாம் பொய்யாமா? நான் தான் நைட்டே சொன்னேனே மாமா, அத போய் சொல்றாங்கன்னு. கொன்னுறாவல. ஜாஸ்மின் மேல எந்த தப்பும் இல்ல சூர்யா. அவ தப்பான பொண்ணும் இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்திருக்காங்க. ஜாஸ்மின் அத தெரியாம தான் குடிச்சிருக்காப்பா. இல்லம்மா, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. மாறி மட்டும் இல்லனா நம் குடும்ப மானம், மரியாதை எல்லாமே காத்துல பறந்திருக்கும். இப்பவாது மாறிய புரிஞ்சுக்க சூர்யா. இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக மாறிதான். ஜாஸ்மின் மாரியோட கால் தூசு கூட ஈடாக மாட்டான். இதெல்லாம் உன்னாலதான். உனக்கு இப்ப இதெல்லாம் தேவையா? இங்க நீ எதுக்கு வந்த? ஒழுங்கா சூர்யா மனசுல இடம் பிடிக்கிற வழிய மட்டும் பாரு. இல்லனா உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணமே நடக்காது. அவன் அழகுதே. மாறி நல்ல பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. அவளுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். தாரா அம்மா எனக்காக பாத்திருக்க பொண்ணுதான் ஜாஸ்மின். அம்மா விருப்பத்தை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல விக்ரம். மாரிக்கு எப்படி நான் நன்றி கடன் பட்டிருக்கனோ அதை விட பல மடங்கு நான் தாரா அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். தேவி அம்மா இறந்த பிறகு சின்ன வயசுல இருந்து தாரா அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க பெத்த பசங்களை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் கைமாறா
நான் எதுவும் செஞ்சதில்ல. அதுக்காக தான் அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரும் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அம்மாவா மாரியான்னு பார்க்கும்போது எனக்கு அம்மா தான் முக்கியமா தெரியறாங்க விக்ரம். அப்போ மாரியோட நிலைமை? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமே மாரியோட உண்மையான அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு மாரியை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி சூர்யா, கண்டிப்பா மாரியோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் வரேன் சூர்யா. தேங்க்ஸ் விக்ரம். ஓ, இதான் உங்க சதி திட்டமா? அத்தை, நம்பூதிரி சொன்ன மாதிரி நடக்கணும்னா முதல்ல சூர்யா மாமா கோவிலுக்கு வரணும். அது உங்க கையில தான் இருக்கு அத்தை. ஆமா ஆண்டி, நீங்க உடனே இந்த கயிறை கொண்டு போய் சூர்யா கையில கட்டி எப்படியாவது அவரை நாளைக்கு கோயிலுக்கு வர வச்சிருங்க. அத்தை, நீங்க சொன்னாதான் சூர்யா மாமா கேப்பாரு. நாம இந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா சூர்யா மாமா ஜாஸ்மின் கண்ட்ரோல்குள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படி மாரிய சுலபமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ஓ, நாளைக்கு காலையில இப்படி ஒரு பிளான் இருக்கா? நான் உடனே ஆசிரியர் அண்ணி கூட சேர்ந்து இது தடுக்க பிளான் பண்ணணும். சரி, அந்த கயிறை கொடு. நான் இப்பவே இத சூர்யா கையில கட்டி விட்டுட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு பூஜைக்கு ரெடியாக சொல்லிட்டு வரேன். அவ்வளவுதான் சூர்யா. காலையில 6 மணிக்கு நீ ரெடியாரு. சின்ன பரிகாரம் தான், நீ தான் பண்ணணும். அதனாலதான். சரிங்கம்மா, நான் ரெடியா இருக்கேன். சரி, நீ ரெஸ்ட். ஓகேம்மா. என்ன ஹஸ்பண்ட் சார், அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. காலையில அம்மா கூட 6 மணிக்கு கோவிலுக்கு போகணும். நேரமா படுக்கணும். அதான். காலையில 6 மணிக்கே கோயிலுக்கு போகணுமா? ஆமா, அம்மா இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. சோ நான் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன். என்னை எழுப்பி விட்டுரு. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க தூங்குங்க. சரி. வா சூர்யா. வாங்க வாங்க, நமஸ்காரம். நாழிகை எடுத்து இன்னும் வர காணாமே, போன் பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. உங்க சன்ன கோவில் குளத்துல குளிச்சுட்டு வேஷ்டி சட்டை மாத்திட்டு வர சொல்லுங்க. சூர்யா, நீ போய் குளத்துல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க சிஸ்டர், நீ கூட போய் சூர்யாவை ரெடி பண்ணி. ஓகே சிஸ்டர், நான் ரெடி பண்ணி கூட்டி வரேன். சாமி, குளம் அந்த பக்கம் தானே? ஆமாமா. சரிங்க சாமி, நான் கூட்டி இது வந்துடுறேன். சரிங்க, வாங்க மாப்ள. நீங்க வாங்க. ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஜாஸ்மின், கார்ல தானே இருக்க? ஆமா ஆண்டி, இங்கதான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிரும். நான் கால் பண்றேன். ஓகே ஆண்டி. நானே கூப்பிடுறேன். மரி,
நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். சரிக்கா. சரி, இங்க பாரு, இங்கே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். சரிக்கா. அக்கா வர இரு. போங்க மாப்பிள்ள. வா சூர்யா. சாமி, சூர்யா வந்தாச்சு, பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, ஆரம்பிச்சிடுறேன். உங்க சன்ன இந்த மனையில வந்து உட்கார சொல்லுங்க. அம்மா போ சூர்யா, போய் உட்காரு. சீஜா, சாமிஜி பத்தியா ஒன்ஸ் மோர் சிவாஜி கணேசன் மாதிரியே கெட்டப்பா இருக்கிறார். ஏகதந்தாஜ நமஹ, கபினாஜ நமஹ, கஜகர்ணகாஜ நமஹ, மகாகணபதஜே. ஓம் வைஸ்வானராஜ வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நௌ. பூஜை நல்லபடியா நடக்கணும். பரிகாரத்தை நல்லபடியா பண்றோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். கடவுளையே காப்பாத்துறா சாமி. நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्ते 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 नमो नमः. महादेवी नमः, महाம்பிகாயி நமः, ஆகிய பராசக்தி எல்லாம் வல்ல ஆகிய அம்மா இங்க வாங்க. இத புடி சாமி. இந்த பிரசாதத்தை அந்த பொண்ணு சாப்பிட சொல்லுங்க. சரி சரியா? சிஸ்டர் சங்கரபாண்டி, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கார்ல இருக்கிற ஜாஸ்மின் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. புரியல. ஐயோ, மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. இவகிட்ட உண்மை சொன்னா சரி வராது. மாறி அமைதியா நான் சொல்றத செய்ய வைக்கணும்னா கோவப்படுற மாதிரி நடிக்கணும். ஏ மாறி, நீ எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்ட. நான் என்ன சொல்றேனோ அத நீ கேள்வி கேட்காம செய்யணும், புரியுதா? என்னக்கா இப்படி கோபமா பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? இப்பதானே சொன்ன கேள்வியில கேட்க கூடாதுன்னு. சொன்னதை மட்டும் செய். உன் ஹஸ்பண்ட் சார் நல்லா இருக்கணும், அவரை காப்பாத்ததான் வந்தேன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து நீதான் அவரை காப்பாத்தணும். பிரச்சனையா? ஹஸ்பண்ட் சாருக்கு பிரச்சனையா? என்னக்கா சொல்றீங்க? என்ன ஆச்சு? இப்பதான் கேள்வியில கேட்க கூடாதுன்னு சொன்னல. ஹஸ்பண்ட் சாருக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது என்னால எப்படிக்கா கேட்காம இருக்க முடியும்? நீ ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். அவரை பிரச்சனையில இருந்து காப்பாத்த. மாறி, என்ன தனியா தனியாயிடு. என்னன்னு பாத்துட்டு இருக்க? சொன்னது செய். என்னக்கா குழப்புற மாதிரி சொல்றீங்க? என்னையும் தெரியும் ஒன்னா தானே போடணும். ஐயோ, இப்பதானே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். சொன்னது செய்ன்னு சொன்னல. நான் சொல்லும் போது நீ எரியற விளக்கு கையில ஏந்திக்கிட்டு நான் சொல்ற திசையில நடந்து வரணும், புரியுதா? எதுக்குக்கா இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்றீங்க? ஏய், திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ. நான் சொன்னதை செய், மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரிக்கா, சரி.
இது வரைக்கும் நம்ம நினைச்சபடி நடந்துட்டு இருக்கு. அந்த ஜாஸ்மினா இல்ல மாரியான்னு ஒரு கை பார்த்துடு. ஜாஸ்மின், ஜாஸ்மின், வா. என்ன பூஜைலாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சது. சூர்யா மாமா அங்க விளக்கேத்திட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா வா. வா. சூர்யா மாமா அங்க விளக்கேத்திட்டு இருக்காரு. நம்ம போய் அங்க நிக்கலாம். வா. 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 நீ கொஞ்சம் மறைவாவே நில்லு. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஜாஸ்மின், இந்த விளக்கு பிடிச்சிட்டு இங்கே நில்ல. சூர்யா மாமா நவகிரக சன்னதியில இருந்து விளக்கு எடுத்துட்டு கர்ப்ப கிரகத்துக்கு வர ஆரம்பிச்சதும் நான் சிக்னல் கொடுக்கறேன். அப்ப நீ இந்த விளக்க பத்த வச்சுட்டு சூர்யா மாமாவுக்கு நீ எதிரில வரணும். சரியா? ஓகே ஓகே. இங்கே நில்ல. சரி. ஐடியா. மாமா, அடுத்து 10வது விளக்கு. இந்த விளக்கை ஏத்திட்டு எரியற விளக்க கையில ஏந்திக்கிட்டு அம்மன் சன்னதிய நோக்கி வரணும். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சும்மா சும்மா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காத. சாரி மாமா, நீங்க ஏந்திட்டு வாங்க, நான் போறேன். சாமி, இது அம்மன் பாதத்துல வச்சிருங்க. சரிம்மா. சூர்யா, மா, நீ வரும்போது எதிரில யாராவது ஒன்ன மாதிரியே விளக்கோட வரது நீ பாத்தியா? ஆமாமா பார்த்தேன். ஆமா, நீ யார பார்த்த? அது அவ எங்க? அம்மா, நான் விளக்கு கொண்டு போய் அம்மன் கிட்ட வச்சுட்டு வந்துடுறேன். சரி. குள்ளம்ல என்ன மாதிரி பெல் அடிக்கணுமா? ஆமா ஹஸ்பண்ட் சார், வேண்டுதலை முடிச்சதும் மணி அடிக்கணும். ஆனா எனக்கு தான் மணி கைக்கு எட்டல. ஃபீல் பண்ணாத, நான் ஹைட்டா தானே இருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்போ நீங்களே எனக்கு பதிலா மணி அடிக்கிறீங்களா ஹஸ்பண்ட் சார்? இல்ல இல்ல, உனக்காக நீ எதை அடிக்க போற? நான் உன்னை உயரமா தூக்கி பிடிக்கிறேன். நீ உன் கையாலேயே அடி.
சிஸ்டர் பாருங்க சிஸ்டர் தங்காயிட்ட அடி தேவதை ஆசை தீராடி. என்ன மாதிரி பெல் அடிக்கணுமா? ஆமா ஹஸ்பண்ட் சார், வேண்டுதலை முடிச்சதும் மணி அடிக்கணும். ஆனா எனக்கு தான் மணி கைக்கு எட்டல. ஃபீல் பண்ணாத, நான் ஹைட்டா தானே இருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்போ நீங்களே எனக்கு பதிலா மணி அடிக்கிறீங்களா ஹஸ்பண்ட் சார்? இல்ல இல்ல, உனக்காக நீ எதை அடிக்க போற? நான் உன்னை உயரமா தூக்கி பிடிக்கிறேன். நீ உன் கையாலேயே அடி. ஐயோ 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 சிஸ்டர் பாருங்க சிஸ்டர் தங்காயிட்ட அழகு தேவதை பாரு. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் உல்டாவா நடக்குது. அவங்க மணி அடிக்கல, என் நெஞ்சில ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி, நீங்களே இப்படி நொந்து போனா எப்படி ஆண்டி? ஆமா அத்தை. நீங்க பண்ண காரியத்துக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ, நான் எப்படி சமாளிச்சு உன் கல்யாணத்தை நடத்த போறேனோ எங்க நடக்க போகுது எனக்கே ஒண்ணும் தெரியல. வயசான பெரியவங்க வராங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா, எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்களா? அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிம்மா, வாமா. நல்லா இருக்கு, நல்லா இருங்கம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க மனசார வாழ்த்துறோம். பரவாயில்லையேப்பா, இந்த காலத்துலயும் பெரியவங்களை மதிச்சு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களே. நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா நல்லா இருக்கணும். தம்பி, இத பொண்ணு கழுத்துல போடுப்பா. போடு போடு. இந்தாம்மா, இந்த மாலைய தம்பி கழுத்துல போடுமா. ஐயோ 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 போச்சு, எல்லாமே போச்சு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்குப்பா. நீங்க 2 பேரும் தீர்க்காயுசோட நல்லா இருக்கணும். பாருடி, என்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு. அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரியே இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது போல இருக்கு. சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், என்ன இதெல்லாம் வேணாம். எனக்கு பயமா இருக்கும். நம்ம படியிலேயே போலாம். லிஃப்ட்ல போறதுக்கு உனக்கு எதுக்கு பயம்? இது வரைக்கும் நீ லிஃப்ட்ல போனதே இல்லையா? போனதே இல்ல. உனக்கு லிஃப்ட்ல எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். அதெல்லாம் வேணாம் ஹஸ்பண்ட் சார். நீங்க வேணா இதுல போங்க, நான் படியிலேயே ஏறி மேல போறேன். ஹே மாரி, நான் உன் கூட இருக்கும்போது நீ பயப்படலாமா? இப்போ இந்த அம்புக்குறி மேல போயிட்டு இருக்கு, சரியா? அதனால நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது இங்க இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். இது ஏன்னா லிஃப்ட் மேல போயிருக்குல்ல, இந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் அந்த லிஃப்ட் கீழே வரும், சரியா? இப்ப இந்த லிஃப்ட் 2வது மாடிக்கு போகுது. இப்ப லிஃப்ட் மேல போச்சு இல்ல, 2வது மாடியில இருக்க. இப்ப நாம இந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே லிஃப்ட் கீழே வருது பாரு. இப்ப நாம லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், சரியா? லிஃப்ட் வருது தெரியுதா? இப்போ கீழே வந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் டோர் ஓபன் ஆகும். ஓபன் ஆன உடனே டக்குன்னு உள்ள போய் நின்னுக்கணும், புரியுதா? ஓபன் ஆகுது, வா வா. இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் வரல. நான் படியிலேயே வந்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நான் இருக்கேன்ல, உள்ள வா. வேணா ஹஸ்பண்ட் சார். வா வான்னு சொல்றேன்ல. ஒன்னும் ஆகாது.
இப்ப இந்த லிஃப்ட் மேல போகும், சரியா? இங்க பாரு மாறி, 1 2 3 4 பட்டன்ஸ் இருக்குல்ல. இப்ப நாம எந்த மாடிக்கு போகணுமோ அந்த நம்பர் பட்டனை பிரஸ் பண்ணணும். இப்ப நம்ம எந்த மாடிக்கு போகணும்? 2வது மாடிக்கு. அப்போ 2ன்னு போட்டிருக்க பட்டனை அழுத்து. நானா? ஆமா, நீதான். 2ன்னு போட்டிருக்க பட்டனை அழுத்து. இல்ல ஹஸ்பண்ட் சார், எனக்கு ரொம்ப பயம். நீங்களே பண்ணுங்களேன். நீ அழுத்து. ஒண்ணுல மாதிரி பயப்படாத, நான் இருக்கேன்ல. மாறி சீக்கிரம் வா. பாத்து போலாமா? லிஃப்ட் ஓபன் ஆனதும் எப்படி லேட் பண்ணாம உள்ள போறோமோ அதே மாதிரி லேட் பண்ணாம உள்ள இருந்து வெளியே வந்துடணும், சரியா? வா. ஏன் இங்க நின்னு பாத்துட்டு இருக்க? வா உள்ள போலாம். வா. மாறி, அங்க பார்க்கலாமா? வா. வாங்க மேடம். வாங்க சார். யா, சாரீஸ் காட்டுங்க. என்ன மாதிரி சாரீஸ் பாக்குறீங்க? லேட்டஸ்ட் டிசைனா எடுத்து காட்டுங்க. அங்க இருக்குல்ல, அதை எடுத்து காட்டுங்க. எது சார்? அந்த சாரி எடுங்க. இதுவா? அது இல்ல, அது அதுக்கு கீழே. யா. ஹஸ்பண்ட் சார் எப்போ வருவாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு எதுக்கு மேடம் பணம் கொடுக்குறீங்க? கிஃப்டா வச்சுக்கோங்க. பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணா போதும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? பயப்படாதீங்க. அதோ அங்க நின்னுட்டு இருக்கால, அவளுக்கு நீங்க ஜூஸ் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா ஜூஸ் அவ குடிக்காத மாதிரி அவ புடவை மேல பொட்டிடணும், அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்காதீங்க. இத மட்டும் செஞ்சுட்டா இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு தான். சரி, ஓகே மேடம். யாராவது இருக்கீங்களா?
சொல்லிட்டு போனோம். இங்க போயிருப்பா. யாராவது காப்பாத்துங்க. கீழையும் காணோம், அந்த சேல்ஸ் கேலையும் காணோம். இப்ப என்ன பண்றது? வாட்ச்மேன் கிட்ட கேட்டு பாப்போம். யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அண்ணே, குள்ளமா ஊதா கலர் புடவை கட்டிக்கிட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி யாராவது வெளியே போனாங்களா? இது பெரிய கடைங்க, ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றாங்க போறாங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் இங்கதான் விட்டுட்டு போனேன். இப்ப வந்து பார்த்தா அவங்க இங்க இல்ல. அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க சார். போன் பண்ணி பாருங்க, இல்ல வீட்டுல போய் பாருங்க. இல்ல சார், நான் வீட்டுல இருந்தா வரேன். அங்க அவங்க வரல. நான் கடையில தான் இருக்க சொன்னேன். அவங்க என் சொல்ல மீற மாட்டாங்க. அவங்க இங்கதான் இருப்பாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. யாராவது காப்பாத்துங்க. கார் சத்தம் கேக்குது. சூர்யா மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணா, நீங்க மட்டும் வரீங்க, அண்ணி எங்க? எப்படி வருவா? இன்னும் மாறி வீட்டுக்கு வரலையா? இன்னும் வரலனா? நீங்க 2 பேரும் ஒன்னா தானே துணி கடைக்கு போனீங்க. மாரி அண்ணிய தனியா அமிச்சிங்களா? மாரிய தனியா அனுப்பல பிரியா. நாங்க கடையில இருக்கும் போதே ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான போன் வந்தது. மாரிய கடையில இருக்க சொல்லிட்டு நான் ஆபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு வந்து பார்த்தா மாரி கடையில இல்ல. லேட் ஆனதுனால வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன். அதான் நான் இங்க வந்தேன். மாரி அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரலனா? அவங்க எப்படி தனியா வருவாங்க? யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள இருக்கேன். இருங்க. தனியா எங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து மாமாவோட வீட்டை கண்டுபிடிச்சு இங்க வந்த மாரிக்கு இங்க இருக்கிற கடையில இருந்து வீட்டுக்கு வர தெரியாதா? என்ன பேசுற நீ? அதானே சீஜா சொல்றது ரொம்ப கரெக்ட். மாறி எல்லாரையும் வித்துட்டு போயிருவா. அப்ப அண்ணியே இன்னும் வீட்டுக்கு வரல? வீட்டுக்கு வரலன்னா ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா. அதை விட்டு அவ வேற எங்க போயிருப்பா? உனக்கு என்ன தெரியும்? நீ சைலண்டா இரு. சூர்யா, நீ குழப்பிக்காத. மாறி ஏதாவது கோயிலுக்கு தான் போயிருப்பா. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி வந்துருவா. காலையில கோயில நடந்த பூஜையில ஏதோ குறை இருக்குன்னு நம்பூதிரி வீட்டுக்கு வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. உனக்காக தான் நாங்க வெயிட்டிங். நீ வா, வந்து பூஜையில உட்காரு. என்ன சூர்யா, என்ன யோசிக்கிற? மாறி வந்துருவா. நீ வா சூர்யா, வா. ஏதோ தப்பா இருக்கு. அண்ணனை யோசிக்க கூட விடாம எதுக்கு இப்படி பூஜைக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க? இவன் தான் என் மகன் சூர்யா. அப்படியா? உட்காருங்க தம்பி. உட்காருங்க ஹஸ்பண்ட் சார். மாறி வந்துருவா. வந்துருவா. ஐயோ, என்னாச்சு சூர்யா? ஏன் எந்திரிச்சிட்ட? பூஜையில இப்படி பாதியில எந்திரிக்க கூடாது. உட்காருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். சூர்யா, நீ பூஜையில இருக்கணும். நீ எங்க போற? பாதியில பூஜையில இருந்து எழுந்துக்க கூடாது. உட்காருங்க. உட்காருங்க. ஆமா மாப்ள, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிர போது உட்காரு மாப்ள. உட்காரு சூர்யா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை முடிஞ்சிடும். நீ எங்க போறதா இருந்தாலும் அப்புறம் போலாம். இப்ப நீ உட்காருப்பா. பூஜை முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இனி 1/2 மணி நேரம் ஆகும். நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் வந்துடுறேன். ஓகே. சூர்யா 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 ஏதோ பிளான் போட்டாங்க, எல்லாம் சொதப்பிருச்சு. கடவுள் இருக்கான் குமார். தாய், ஜவுளிக்கடை கோவில்னு மாரியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். மாரி அங்கெல்லாம் இல்ல. எங்க போயிருப்பான்னு தெரியல. மாரி ஒன்னும் அவ இஷ்டத்துக்குலாம் போற பொண்ணு இல்ல. ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது. மாரி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாம என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. மாரி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். உன்னையே நம்பியிருக்க மாரிக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும், சரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்.